Hi friends, இன்னைக்கு காலையில இரும்பு கடைக்கு போயிருக்கும்போது என்ன காரணத்தினால வந்துச்சு அப்படின்னு தெரியாது. ஒரு 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் தான் கண்ணில் மாட்டுச்சு. சரி இதை எடுத்துட்டு வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கோம். இது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. கம்ப்ளீட்டா கலட்டி ரீஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கறத ஃபுல் வீடியோல காட்டுறேன். இன்ஜினை ஃபுல்லா பிரிக்கிறதுக்கு நான் சைடில் இருக்க ஸ்க்ரூ எல்லாத்தையும் கலட்டிடுறேன். இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் கரெக்டாக வர மாட்டேங்குது. அதுக்காக 8ஆம் நம்பர் டீ பாக்ஸில் நான் ஒரு ஸ்டார் பிட்டை போட்டு அதை வச்சு தட்டி கலட்டிக்கிறேன். இப்போ மேலே இருக்க கப்பை கலட்டி தனியாக வச்சிடலாம். அவ்வளோதான், கார்பரேட்டரையும் கலட்டி எடுத்து அடுத்து நம்ம பெட்ரோல் டேங்கோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா பெட்ரோல் டேங்க் மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் பெட்ரோல் டேங்க் எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக தண்ணியில் ரொம்பி போயிருக்கு. அடுத்தது நம்ம கார்பரேட்டர்லேருந்து வர்றது ஆக்சிலேட்டர் ஒயரை தனியாக கழட்டி விட்ருவோம். பெட்ரோல் டேங்க்குள்ளே இருக்க தண்ணி நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, அதனால தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக கார்பரேட்டர் ஃப்ளாஞ்சை நம்ம தனியாக எடுக்கணும். அதுக்காக 2 ஸ்க்ரூ கழட்டி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், இன்ஜினை நம்ம சைடில் திருப்பி போட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ரீகாயிலரை கழட்டுறதுக்கான ஸ்க்ரூ எல்லாம் இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவையும் தனியாக கழட்டி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், ரீகாயிலர் நம்ம வெளியே எடுத்தோன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட் பிடிச்சி போயிருக்கு அப்படிங்கிறது. நமக்கு ரீகாயிலர் நல்லா தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக ரீகாயிலர் ஸ்ப்ரிங்கை மட்டும் எடுத்துக்கிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோக்கு ஸ்டக் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறது இந்த இன்ஜின். நான் சுற்றியும் பாருங்கள், ஃப்ளைவீல் கொஞ்சம் கூட மூவ் ஆகலை. அவ்வளோதான், பேக் சைடு வந்தீங்கன்னா சைலன்சர் போல்டு 2 இருக்கும், அதை 2யும் கழட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சைலன்சர் தனியாக வந்துடும். நம்ம சைலன்சர் இப்போ ஓரமாக வச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். இப்போ சைலன்சர் கேஸ்கெட்டை நம்ம சேஃப்டியாக எடுத்து வச்சுருவோம். இன்ஜினை பெட்டில் மவுண்ட் பண்ணியிருக்க அந்த 3 ஸ்க்ரூவையும் கலட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஜின் தனியாக வந்துடும். அவ்வளோதான், இன்ஜினை பெட்லேருந்து கலட்டி கீழே இறக்கி வச்சிடலாம். அடுத்தது நம்ம பெட்ரோல் டேங்கை தனியாக கழட்டணும் அப்படிங்கிறக்கா பெட்ரோல் டேங்கோட மவுண்டிங் ஸ்க்ரூ 2யும் கழட்டிட்டோம் அப்படின்னா பெட்ரோல் டேங்க் தனியாக வந்துடும். பெட்லேருந்து கீழே இறக்கின இன்ஜினை பம்ப் ஹவுசிங் தனியாகவும் இன்ஜினை தனியாகவும் பிரிக்கணும் அப்படிங்கிறக்கா கிளச் ஹவுசிங்கில் இருக்க 4 ஸ்க்ரூவை கழட்டிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக வந்துடும். வரலை அப்படிங்கிறனால லைட்டாக நான் ஸ்க்ரூ ட்ரைவரை கொடுத்து நம்பி எடுத்துக்கிறேன். பிஸ்டனோட கண்டிஷனை பாருங்கள், உள்ளே எவ்வளோ ரஸ்ட் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறது, அவ்வளோவுக்கு தண்ணியில் ஊறி இருக்குது. சைடில் இருக்க கிளச்சு ஷூவை கலட்டுறக்கா சென்டரில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை கொடுத்து நான் 2 ஸ்க்ரூவையும் கலட்டிக்கிறேன். 14 நம்பர் ரிங்ஸை போட்டு கலட்டினீங்க அப்படின்னா அந்த ஷூ கரெக்டாக தனியாக கழட்டி வந்துடும். மேக்னெட் கவரை கலட்டணும் அப்படிங்கிறக்கா சைடில் இருக்க அலைங்கி போல்டு எல்லாத்தையும் நான் கலட்டி எடுத்துக்கிறேன். லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா கவர் கீழே விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோக்கு ஸ்டக் ஆகிருக்கு அப்படிங்கிறது இன்ஜின். இக்னிஷன் காயில் கலட்டுறக்கா நான் தட்டி அந்த ஸ்க்ரூ 2யும் கழட்டிக்கிறேன். ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி போயிருக்கு, அது சுத்தம் வரவே இல்லை. அவ்வளோவுக்கு ரஸ்ட் ஆகி பிடிச்சி போயிருக்கு. நான் மேக்னெட் ஃப்ளைவீலை கலட்டுறக்கா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை பிஸ்டனுக்குள்ளே கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கலட்டுறேன். ரொம்ப எவ்வளோ ஈஸியாக கலந்து வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ மேக்னெட் காயை கலட்டுறதா நமக்கு டாஸ்க்கு, அதனால் பின்னாடி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தட்டி நான் கலட்டி எடுத்துக்கிறேன். அதை காட்டு பின் எடுத்து சேஃப்டியாக வச்சிடலாம். இப்போ மேக்னெட் ரீகாயிலரை ஸ்டார்டிங் ரீகாயிலரை கலட்டுறக்கா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நான் தட்டி கலட்டிக்கிறேன். ஹெட்டில் இருக்க 4 போல்ட்டையும் கலட்டிட்டோம் அப்படின்னா பிஸ்டன் தனியாகவும் பேரல் தனியாகவும் வந்துடும். அவ்வளோதான், கலட்டி எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோவுக்கு ரஸ்ட் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம பிஸ்டனுக்கு சைடில் வர பின்னை கலட்டிட்டோம் அப்படின்னா பிஸ்டன் பின்னை வெளியில் எடுத்துடலாம். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு குத்தணும் அப்படின்னா பிஸ்டன் பின் வெளியில் வந்துடும். கிரான்ஷாஃப்ட் கையில் வர பின் பேரிங்க பாருங்கள் எவ்வளோக்கு ரஸ்ட் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறது. அவ்வளோ கிராங்க் ஹவுசிங்கை கலட்டுறதுக்கு 4 ஸ்க்ரூவையும் கலட்டிட்டோம் அப்படின்னா கிராங்க் ஹவுசிங் தனியாக வந்துடும். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தட்டணும் அப்படின்னா தனியாக கழட்டிடலாம். அவ்வளோதான், கிராங்க் தனியாக கிராங்க் ஹவுசிங் தனியாக கழட்டிட்டோம். அந்த பேரிங்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பேரிங் தனியாகவும் பேருக்கு ஆயில் சீல் தனியாகவும் தட்டி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கலட்டின எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து டீசலில் கழுவிடலாம். இப்போ நான் டீசலை ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். எல்லா பொருளையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் நம்ம எல்லாத்தையுமே. இப்போ கார்பரேட்டர் கீழே இருக்க ஸ்க்ரூ கழட்டிட்டோம் அப்படின்னா கார்பரேட்டரில் வர பல்பை நம்ம மாற்றிடலாம். கலட்டினக்கு போது தான் தெரியுது உள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒன்று ஒன்று அசம்பிள் பண்ணிட வேண்டியதான், இன்ஜின் ரெடி ஆயிரும்.
நான் கிராங்க் ஹவுசிங்கில் பேரிங்கை வச்சு சிட்டிங் பண்ணுறதுக்காக லைட்டாக தட்டிக்கிறேன். அவ்வளோதான், கிராங்க் ஹவுசிங்கை உட்கார வச்சாச்சு. 4 போல்ட்டை போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிராங்க் ஹவுசிங் வேலை முடிஞ்சு. இப்போ அதுக்கு மேலே ஆயில் சீலை அடிக்கிறதுக்காக நான் 14 நம்பர் பாக்ஸ் பிட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு லைட்டாக தட்டினோம் அப்படின்னா ஆயில் சீல் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் உள்ளே போய் சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோவுக்கு நம்ம கிராங்க் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது. அவ்வளோதான், கிராங்க் பின்னை போட்டுட்டு நம்ம அடுத்து பிஸ்டனை மாட்டிடலாம். பிஸ்டனை வச்சுட்டு பிஸ்டன் பின்னை உள்ளே வச்சு லாக் பண்ணோம் அப்படின்னா பிஸ்டன் ஓகே ஆயிரும். இப்போ பிஸ்டன் பின்னுக்கு மேலே வர அந்த சின்ன சர்க்கிளிப்பையும் போட்டு விட்ருவோம். அவ்வளோதான், பிஸ்டன் ரிங்ஸுக்கு லைட்டாக ஆயில் போட்டு ஃப்ரீ பண்ணி விட்டோம் அப்படின்னா பிஸ்டன் ரிங்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ சிலிண்டர் ஹெட்டுக்கு லைட்டாக பேஸ்ட் வச்சுட்டு நம்ம டேரெக்டாக உள்ளே இன்செர்ட் பண்ணிட வேண்டியதான். பிஸ்டன்ஸை தனியாக அமைக்க பிடிச்சிக்கிட்டு உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா உள்ளே சீட்டிங் ஆயிரும். இப்போ ஹெட்டில் மேலே இருக்க 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம். இப்போ மேக்னெட் ஃப்ளைவீலுக்கு வர அந்த குரூப் காற்று பின்னை போட்டுட்டு நம்ம டேரெக்டாக மேக்னெட்டை வச்சு டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மேக்னெட் ஃப்ளைவீலை உள்ளே வச்சு டைட் பண்ணிடலாம். இப்போ சவுண்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு இன்ஜின் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இக்னிஷன் காயில் அதில் இருந்த பொசிஷன்லேயே வச்சு டைட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், சைட் கவரை வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா சைட் கவர் ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், கார்பெட்டர் நம்ம எப்படி கலெக்டணுமோ அதே மாதிரி மாட்டிடலாம். கார்பெட்டருக்கு பின்னாடி வர பல்பையும் புதுசாக மாற்றிட்டு 4 ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா பல்ப் ரெடி ஆயிடும். இந்த கார்பெட்டர் பல்போட வேலை என்ன அப்படின்னா பெட்ரோல் டேங்கில் இருக்க ஃபியூலை உறிஞ்சி மேலே கார்பெட்டர் கொடுக்குறது தான். கார்பெட்டருக்கு சைடில் வர ஃபியூல் டியூப் ரெண்டையும் இன்செர்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், கார்பெட்டர் உட்கார வைக்கிறக்கா கார்பெட்டர் ஃப்ளாஞ்சில் ஒரு 2 போல்ட்டை போட்டு கார்பெட்டர் ஃப்ளாஞ்சை ஃபுல் டைட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே கார்பெட்டர் வச்சு ஏர் ஃபில்டர் ஹவுசிங் வச்சு லென்த் ஸ்டட்டு 2 வரும். அந்த லென்த் ஸ்டட்டை போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கார்பெட்டர் மவுண்ட் ஆயிரும். கார்பெட்டர் ஸ்க்ரூ ஃபுல் டைட் பண்ணிவிட்டு நம்ம ஏர் ஃபில்டர் கப்பை போட்டு ஏர் ஃபில்டரை ஃபுல் டைட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் சைலன்சர் கேஸ்கெட்டை வச்சுட்டு சைலன்சர் ஸ்டட்டை போட்டு சைலன்சரே ஃபுல் டைட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்டிங் ரீகாயிலர் ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பூசு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பூசு சேரல. ஏன்னா அப்படின்னா பூசுக்கும் சிறுசுக்கும் பழசுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது இன்ச்சஸ் மரம், இது எம்எம் மரம். அதனால நான் பழசுலேயே நான் அந்த ஸ்ப்ரிங்கை கழட்டி இதில் போட்டுக்கிறேன். அடுத்து கிளச்சு ஷூவை நம்ம அதில் இருந்த இடத்துல வச்சு மாட்டிடலாம். கிளச்சு ஷூவுக்கு 2 டெம்பர் வாஷர் 2 வரும். அந்த டெம்பர் வாஷர் 2 போட்டுட்டு மேலே வர போல்ட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ஸ்டார்டிங் ரீகாயிலர் ஸ்ப்ரிங்கை வச்சு 4 ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணோம் அப்படின்னா கையில் கரண்ட் அடிச்சு பிடிச்சிடா. கரண்ட் அடிக்கிறா இப்போ ஸ்பார்க் ப்ளக் வர மேலே ஹோல்டர் ஸ்ப்ரிங்கை மாற்றிடலாம். புது ஸ்பார்க் ப்ளக் வாங்க வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பார்க் ப்ளக்கை மேலே மாட்டி விட்ருவோம். ஸ்பார்க் ப்ளக் கேபிளை ஸ்பார்க் ப்ளக் மேலே மாட்டி விட்ருவோம். பெட்ரோல் டேங்கை கீழே அது இருந்த இடத்துல வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இன்ஜின் ஓவரால் ரெடி ஆகிடுச்சு. அதனால் இன்ஜின் பெட்டில் வச்சு நம்ம பம்பு ஹவுசிங்கை மாட்டிடலாம். பம்பு ஹவுசிங்கை மாட்டின கையோட கிளச் ஹவுசிங்கில் நம்ம பம்பையும் சேர்த்து டைட் பண்ணி வருவோம். அவ்வளோதான், டேங்கில் பெட்ரோல் ஊற்றி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். கார்பெட்டர் கீழே இருக்க பல்பை நம்ம அழுத்தி விடும்போது பெட்ரோல் டேங்கில் இருக்க பெட்ரோலை உறிஞ்சி மேலே வச்சுக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் அட்டம்ப்ட்டில் நம்ம ஏர் ஃபில்டரை கட்டிட்டு ஏர் ஃபில்டருக்கு நம்ம பெட்ரோலை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது.